வாழ்த்துக்கள். 2026 எலெக்ஷன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கலர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார் உங்கள் தொகுதியில்? ஆயிரம் விளக்கு தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் என்ன எழுச்சி இருக்கிறதோ அந்த எழுச்சி ஆயிரம் விளக்கு தொகுதியில் கொஞ்சம் கூட குறையவில்லை. இன்னும் கேட்டால் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் தங்கள் வாழ்வுக்கு ஒரு விடிவு காலமாக அமையும் என்று நம்புகிறார்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை போல ஒரு நல்ல மனுஷர் கிடைக்க மாட்டாரா, அவரை போல ஏழைக்கு இயங்குகிற, கஷ்டப்படுவனை கை தூக்கி விடுகிற, கஷ்டப்படுவனுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல ஒரு நல்ல தலைவராக தளபதி விஜய் கிடைத்திருப்பதில் இந்த ஆயிரம் விளக்கு தொகுதி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். களத்தில் திமுக அதிமுக ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்களுக்கு சவால் கொடுக்குற அளவுக்கு என்ன மாதிரியான பிரச்சார திட்டங்களை களத்தில் திமுக அண்ணா திமுக மற்ற கட்சி அப்படி அல்ல, யாரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அந்த கட்சியில் நான் நின்னாலும் சரி, வேறு யார் நின்னாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, யார் வேட்பாளர் என்று மக்கள் பார்ப்பது கிடையாது. யாரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று மக்கள் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் தான் ஓட்டு போடுவார்கள். அந்த வகையில் என் முகத்தை அல்ல, தளபதி விஜய் முகத்தை பார்த்து தான் ஓட்டு போட போகிறார்கள். என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் என்ன பேசுவார் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கக்கூடிய, நல்லது செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி மனதில் ஏராளம் வைத்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை கூட விரைவில் வெளியிட இருக்கிறார்கள். எனவே அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அக்கறை கொண்ட, மக்கள் நலன் அக்கறை கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டில் எதிர்காலம் எல்லா வகையிலும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த கருத்துக்களை தான் சொல்லுவார். அது கெடுபிடி காரணமாகவும் கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாகவும் இப்போது பாருங்கள், 4 மணி என்று தான் சொன்னோம், 11 மணியிலிருந்து இங்கே மக்கள் வந்து நிற்கிறார்கள். இதில் ஏறாதீங்க அதில் ஏறாதீங்க நான் நின்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் கூட அவருடைய ஆர்வம் எத்தனை மணிக்கு வருவார், இந்த குழந்தையை கொண்டு போய் காட்ட முடியுமா, நாங்கள் போய் மாலை போட முடியுமா, கொஞ்சம் கிட்டத்தில் பார்க்க முடியுமா என்று கேட்கின்றவர்கள் ஏராளம் இருப்பதை நீங்களே பார்க்கின்றீர்கள். அப்படித்தான் கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிற போது இனி இதை சமாளிக்கவே முடியாது என்று காவல்துறை அவருக்கு அறிவுரை கூறுகிற போது நிச்சயமாக எல்லாருடைய நலனையும் கருத்தில் கொண்டு யாருக்கும் ஆபத்து வராமல் போக வேண்டும் என்ற அடிப்படை தான் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத காரணங்களாலே ரத்து செய்யப்படுகிறது. குறிப்பாக காவல்துறை நன்றாக கோஆப்ரேட் செய்கிற இடங்களிலே நன்றாக நடக்கிறது. சில இடங்களிலே அவர்களை காவல்துறையை மீறி கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிற போது இதுவரைக்கும் தமிழ்நாடு வரலாறு காணாத கூட்டத்தை கோயம்புத்தூரில் பார்த்தது, திருப்பூரில் பார்த்தது. இதே நிலைமை தமிழ்நாடு முழுவதும் தொடர்கிற போது அவ்வப்போது இருக்கிற நிலைமைகளுக்கு ஏற்பத்தான் அவர் முடிவெடுக்க முடியும். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.